கண்மணி முதலில் போட்டுவிட, அடுத்து கௌதமி போட்டுவிட, அதற்கு பிறகு வைஷு போட்டுவிட்டாள். அதே நேரம் 2 கைகளிலும் கண்ணாடி வளையலை பார்த்த அனன்யாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அதை பார்த்த ஜீவாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுக் கொடுப்பதில்லை, அனைத்தையும் முறையாக செய்கிறார்களே. இப்படி ஒரு உறவு கிடைக்க எந்த காலத்தில் என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியவில்லை என்று நினைத்தவன் தன் மனைவியையும் அவள் கையில் இருக்கும் அந்த கண்ணாடி வளையல் அழகையுமே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அனன்யாவின் முகமோ சந்தோஷத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்த வைஷ்ணவிக்கு கூட மிகவும் சந்தோஷமாக இருக்க, அன்றைய பொழுது எப்பொழுது கழியும், அடுத்த நாள் எப்பொழுது விடியும், அனு வீட்டிற்கு செல்லலாம் என்று அனைவரும் தயாராக காத்து கொண்டிருந்தனர். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே அடுத்த நாள் காலை பொழுது விடிந்தவுடன் ஆதியின் வீட்டில் அனைவரும் நேரத்துடனேயே புறப்பட்டு தயாராகிவிட்டனர். அவர்கள் அணுவுக்காக வாங்கி வைத்திருந்த அனைத்து சீர்வரிசை பொருட்களையும் ஒரு வண்டியில் ஏற்றியவர்கள் அவரவர்கள் காரில் ஏறி அணுவின் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். போகும் பொழுது ஆதியின் முகம் மிகவும் சந்தோஷமாக இருக்க, அதை பார்த்த வைஷுவோ, "ஹீனாதி, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க." "ஆமா வைஷு, அணுக்குட்டி இன்னும் எனக்கு குழந்தை மாதிரி தான். அவ வயித்துல ஒரு குழந்தை இருக்குது. அவளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு நான் தாய் மாமா ஆயிடுவேன். எனக்கு கிடைக்க போறது மருமகளோ தெரியல. ஆனா இப்போ அந்த குழந்தை மேல ஒரு பிணைப்பு ஏற்பட்டுருச்சு. என்னன்னே தெரியல. அவளை நம்ம கூடவே வச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுடி" என்று சந்தோஷமாக கூறிய கணவனை வித்தியாசமாக பார்த்தாள். ஏனென்றால் அவன் இது நாள் வரையிலும் இது போல பேசி அவள் பார்த்ததே இல்லை. அவன் எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக, "சரியாதி, நான் ஒன்னு சொன்னா நீங்க கேப்பீங்களா?" "என்னடி?" "அணுக்கு மட்டும் பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னு வைங்க, நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்துடலாம். இந்த டீல் உங்களுக்கு ஓகேவா?" "எனக்கு டபுள் ஓகேடி. இப்படி ஒரு விஷயம் இருக்குது இல்ல, இத நான் எப்படி யோசிக்காம விட்டேன்." "அதுக்குதான் வைஷு மாதிரி அறிவாளி கிட்ட கேட்கணுங்கிறது." "அடிப்பாவி, உனக்கே ஒன்னும் தெரியாது, நீ உன்னை பெருமையா பேசிக்கிறியா? எல்லாம் நேரம்தான். இருந்தாலும் நீ சொன்ன இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. சப்போஸ் அணுக்கு பையன் பிறந்துட்டா என்ன பண்றது ஆதி?" "அடங்கோயால, வாய மூடுடி. இப்பதான் நல்ல விஷயமா ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள எதுக்கு இப்படி மாத்தி பேசுற?" "இது என்ன வம்பா இருக்கு? கடவுள் எந்த குழந்தை கொடுக்கறாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? சப்போஸ் ஆண் குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அதுக்கு என்னவோ பெருசா என்கிட்ட எகிரிக்கிட்டு வரீங்க." "அதுக்கும் நான் ஒரு வழி வச்சிருக்கேன்" என்று கூறியவன் மர்மகமாக புன்னகைக்க, "எதுக்கு இப்படி வில்லன் மாதிரி சிரிக்கிறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க." "அணுக்கு மட்டும் ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா அடுத்ததா செகண்ட் நம்ம இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ண வேண்டியதுதான்." "அட பாவி ஆதி." "ஆமாண்டி, வைஷு எப்படியாவது பொம்பளை புள்ளையா பெத்து கொடுத்துரு. இந்த உறவு முறைய விட்டு கொடுக்கறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல, புரிஞ்சுதா?" "அது சரி, ஆக மொத்தம் நீங்க ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்னவோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த 2 பிள்ளையே போதும்னு பெருமையா பேசிக்கிட்டு தெரிஞ்சீங்க. இப்ப என்னவோ வெக்கமே இல்லாம இன்னொரு புள்ள பெத்து கொடுன்னு சொல்றீங்க." "அடியே, அணுக்கு ஆம்பளை புள்ள பிறந்தா இந்த ஆப்ஷன். பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நீ ஒன்னு எனக்கு புள்ள பெத்து கொடுக்க தேவையில்லை. என் பையனவே என் தங்கச்சி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து சந்தோஷமா பாத்துக்குவேன்." "அதி, என்கிட்டயே இவ்ளோ திமிரா பேசுறீங்க. வைஷுன்னு என்ன தேடி வருவீங்கல்ல, அப்ப உங்களை கவனிச்சுக்கிறேன்" என்று முறுக்கி கொண்டு திரும்பி அமர்ந்தவள் குழந்தையை பார்த்து, "பாத்தீங்களா குட்டி பசங்களா, உங்க அப்பா எப்படி பேசுறாருன்னு? தேவைக்கு தகுந்த மாதிரி அம்மா கிட்ட பேசுறாரு. இனிமே இவர்கிட்ட நம்ம 3 பேருமே பேச வேண்டாம், சரியா?" என்று கூறிக்கொண்டிருக்க, "என்னடி, இப்பவே குழந்தைங்களை உனக்கு சப்போர்ட்டுக்கு இழுக்கிறியா? நீ சொல்றத ஒரு நாளும் மதுக்குட்டி கேட்க மாட்டா. அப்பா சொல்றதுதான் கேப்பா. அப்படிதானடி செல்லம்?" என்றதும் ஆதியை பார்த்து சிரித்த குழந்தை, "பா பா" என்று மழலை முழலில் கூப்பிட பட்டென்று வண்டியை சடன் பிரேக் போட்டு நிறுத்தியவன், "வைஷு, இப்போ பாப்பா என்ன?" "ஆமா ஆதி, மது உங்களை அப்பான்னு கூப்பிட்டா" என்றதும் ஆச்சரியத்திலும் சந்தோஷத்திலும் அவன் கண்களில் இருந்து நீர் திரள அதை தன் கைகளால் துடைத்து விட்டவள், "ஆதி, எதுக்கு இப்படி கண் கலங்குறீங்க? இது சந்தோஷத்துல வர்ற கண்ணீரடி. முதல்ல இன்னைக்கு என் பொண்ணு என்ன பார்த்து அப்பான்னு கூப்பிட்டு இருக்கா. அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?" என்றவன் பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் வைஷுவோ தன் மகனை பார்த்து,
ஏண்டா அங்க பார்த்தல்ல, அவன் மட்டும் அவங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டா. நீ எப்படா என்ன அம்மான்னு கூப்பிடுவ? உங்க எல்லாருக்குமே எப்பவும் நான் 2ஆம் பட்சமா போயிட்டேன்ல. போங்க, உங்க எல்லார் மேலயுமே நான் ரொம்ப கோவமா தான் இருக்கேன் என்று முகத்தை திருப்பிக் கொள்ள, அப்பொழுது அவள் மகனும் மா என்று 2 முறை அழைக்க, அவளுக்கு அப்பொழுது சந்தோஷத்தில் கண்ணீர் வந்தது. பட்டென்று தன் மகனை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொஞ்ச, ஆதி அவனுடைய மகளை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். அதே நேரம் அவர்கள் கார் நின்று விட்டதை கவனித்த கண்மணி ஆதிக்கு போன் செய்ததும் போனை எடுத்தவன், ஹலோ, சொல்லுங்கம்மா. ஏன் ஆதி கார் ஓரமா நிக்குது? என்ன ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லம்மா. அப்புறம் ஏன்பா வண்டியை நிறுத்தின? அம்மா, இன்னைக்கு முதல்ல என் பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிட்டாமா. ஆதி, என்னடா சொல்ற, நிஜமாவா? ஆமாம்மா, அந்த சந்தோஷத்துலதான் வண்டியை நிறுத்திட்டேன். அப்போ என் பேர? அதை ஏமா கேக்குறீங்க? இந்த வயசுல குழந்தைகிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தாளா? அப்புறம் என் பையன் பாவம் பார்த்து அவளையும் அம்மானு கூப்பிட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் மூஞ்சில கொஞ்சம் சிரிப்பே வந்துச்சு என்றதும் அவன் மண்டையில் கொட்டிய வயசு, ஆதி, ஃபங்க்ஷனுக்கு போறமேனு பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்கோங்க, நடக்கிறதே வேற என்று கூற கண்மணிக்கு சந்தோஷத்தில் பேச்சே வரவில்லை. கடவுளே, என் பேர பிள்ளைங்க அப்பா அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? எனக்கு இது கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சீக்கிரமே பாட்டின்னு என்ன கூப்பிடணும்னு ஆசையா இருக்குதுடா. கண்டிப்பாமா, இனிமே எல்லாரோட உறவு முறையும் சொல்லி சொல்லி குழந்தைய கூப்பிட சொல்லலாம். சீக்கிரம் பழகிப்பாங்க. ஆமா ஆதி, இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா? நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன். சரி, நேரமாவது, நீங்க வண்டி எடுத்துட்டு புறப்படுங்க என்றதும் மீண்டும் வைஷுவிடம் தன் மகளை கொடுத்து விட்டு, செல்லம், அப்பா டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், சோ அம்மா கிட்ட இருங்க. அத்தை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உன்னை நான் தூக்கி வச்சுக்கிறேன், சரியா என்றதும் குழந்தையோ சரி என்று தலையாட்டியது. அதை பார்த்தவனுக்கு உற்சாகம் தாங்க முடியவில்லை. குழந்தை ஒரு கட்டமாக வளர்ந்து இப்பொழுதுதான் பேச ஆரம்பித்திருக்கிறது. அதுவும் இல்லாமல் அவர்கள் சொல்வதற்கு ரிப்ளை செய்யவும் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்த்த ஆதிக்கு ஏதோ புதுவிதமான உலகில் தான் சஞ்சரித்துள்ளது போலவே தோன்றியது. அந்த உற்சாகத்துடன் அணுவின் வீட்டிற்கு செல்ல, அவர்கள் வீட்டில் இவர்கள் காண ஏற்பாடு எல்லாம் தடபுடலாக இருந்தது. ஆதியும் வைஷுவும் தங்கள் குழந்தைகளை தூக்கி கொண்டு உள்ளே செல்ல, கண்மணியோ, இங்க பாருங்க வந்துட்டாங்க என் பேரனும் பேத்தியும், அம்மா அப்பான்னு கூப்பிட்டாங்களாம் தெரியுமா என்று எல்லோரிடமும் சந்தோஷமாக கூற, கௌசல்யாவிற்கும் சுரேஷிற்கும் ஆனந்தம் தாங்க முடியவில்லை. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்று கூறியதும் அனைவரும் குழந்தைகளை மாற்றி மாற்றி தூக்கி வைத்துக் கொண்டு அவர்களது உறவு முறையை எல்லாம் சொல்லி அழைக்க சொல்ல, குழந்தைகளோ கொஞ்சம் கொஞ்சமாகவே முயற்சி செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அணுவோ 2 குழந்தையையும் தன் மடியில் அமர வைத்துக் கொண்டு, செல்லக்குட்டிங்களா, அத்தை வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? கவலையே படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க கூட விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பாப்பாவோ இல்ல குட்டி தம்பியோ அத்தை பெத்து கொடுத்துடுறேன். அதுக்கப்புறமா நீங்க 3 பேரும் ஜாலியா ஒன்னா விளையாடலாம், சரியா என்றதும் குழந்தைகள் இருவரும் கைத்தட்டி உற்சாகமாக சிரித்துக் கொண்டிருக்க, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தது மொத்த குடும்பமும். கார்த்திக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்கவே முடியவில்லை. ஜீவாவும் அனன்யாவும் இன்னும் கொஞ்ச நாளில் தங்களுக்கு இது போன்ற சந்தோஷம் கிடைக்க போகிறது என்ற கனவிலேயே மிதந்து கொண்டிருந்தனர். அதே நேரம் வைஷு கவிதாவின் குழந்தையை தூக்கி கொண்டு, குட்டி பாப்பா, என்னடி தூங்கிட்டே இருக்கீங்க? இங்க பாருங்க, கண்ணை திறந்து பாருங்கடி, நான் தான் உன்னோட அத்தை, என்ன பாக்குறியா இல்லையா என்று கேட்கவும், உடனே கவிதாவோ, ஏண்டி தூங்குற குழந்தைய நோண்டிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் தூங்கட்டுமே. அது எப்படி, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அத்தையை பார்க்காம அவ தூங்கிட்டு இருப்பா? அது சரி. அப்புறம் வைஷு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துட்டேன். பாருடா, இது எப்ப நடந்தது? இது இப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. ஏண்டி, என்னாச்சு? விஸ்வாவுக்கு அங்க கம்ஃபர்டபுளாவே இல்லடி. அவருக்கும் வீட்டை மிஸ் பண்ற மாதிரியே இருந்துச்சா. வேலைக்கும் போகாம வீட்டிலே இருக்காரா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் அவரை கூட்டிட்டு வாங்க வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்துட்டேன். அம்மாவும் அப்பாவும் தான் அரை மனசாதான் என்னை கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க என்றதும் வைஷு அவர்களை பார்க்க, அவர்களோ வேகமாக வந்து குழந்தையை கையில் தூக்கி கொண்டிருந்தனர். அப்பொழுது வைஷுவோ, ஆண்டி,
கவி வீட்டுக்கு கிளம்பிட்டான்னு வருத்தப்படாதீங்க. புரியுதுமா, அவளோட சிச்சுவேஷன் எங்களுக்கும் தெரியுதுதான். என்ன பண்றது, மாப்பிள்ளைய விட்டுட்டு அவளால இருக்க முடியாது, அவளை விட்டுட்டு மாப்பிள்ளையால இருக்க முடியாது. 2 பேருக்கும் எதுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போய் மறுபடியும் வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப என்ன, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் என் பேத்திய பாத்துட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. பரவாயில்ல ஆண்டி, எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா எடுத்துக்கிறீங்க என்று சொல்லிக் கொண்டிருக்க அப்பொழுது அங்கே ஓடி வந்த பிரசாந்த், அம்மா பாப்பாவ என்கிட்ட கொடுங்க. டேய் பொறுமையா வாங்கடா, ஏன்டா இப்படி வெடுக்கணும் புடுங்குற? அம்மா நான் செம்ம கோவத்துல இருக்கேன், அக்கா ஏற்கனவே சீக்கிரம் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்கன்னு. இங்கேயும் வந்து குழந்தைய கையில கொடுக்காம டென்ஷன் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் பாப்பாவை நான் யார் கையிலயுமே கொடுக்க மாட்டேன் என்றவன் குழந்தையை வாங்கி கொண்டு வேகமாக சோஃபாவில் சென்று அமர்ந்து தன் மடியில் படுக்க வைத்துக் கொண்டான். அதை பார்த்து அனைவரும் சிரித்துக் கொண்டனர். அப்பொழுது வைஷு, கவி இவன் +2 படிக்கிறான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, இவனே குழந்தை மாதிரி இருக்கான். ஆமாண்டி, அதுவும் பாப்பா விஷயத்துல அவன் கொஞ்சம் அப்படித்தான், ஓவர் பொசசிவ்னஸ் வேற. மருமகன்னு தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பான். இப்போ அவன் செம்ம கோவத்துல இருக்காண்டி என் மேல. இருக்கிறது நியாயம் தானே, சரி விடு, எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். அப்பப்ப நீயும் விஸ்வாவும் வீட்டுக்கு போயிட்டு 1-2 நாள் தங்கிட்டு வாங்கடி. ஆமாண்டி, நானும் விஸ்வாவும் அததான் பேசி வச்சிருக்கோம். மாசத்துல 2 நாள் சனி ஞாயிறு அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு வரலாம்னு இருக்கோம். சூப்பர் டி, நல்ல யோசனை என்று பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் மாலதியோ, சரிங்க சம்பந்தி, நல்ல நேரம் வந்துருச்சு, அணுவை உட்கார வச்சு விசேஷத்தை தொடங்கிடலாமா? கண்டிப்பா சம்பந்தி, ஒரு நிமிஷம் இருங்க. வைஷு என்றதும், அத்த இதோ வந்துட்டேன் என்று வேகமாக ஓடி வந்தவள், சொல்லுங்க அத்த. வைஷு, அணுவை உட்கார வச்சு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி விடுமா, மணி ஆயிடுச்சு. சரிங்க அத்த, அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்றேன் என்று கூறிவிட்டு அணுவுக்கு போடப்பட்டிருந்த சேரின் முன்பு கொண்டு வந்து அவர்கள் அனைத்து சீர்தட்டையும் வைக்க அதை பார்த்த மாலதிக்கு தலை சுற்றி மயக்கம் வராத குறைதான். என்ன சம்பந்தி, 5வது மாசம் வளையல் போடுறதுக்கு இவ்வளவு சீர்தட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு சம்பந்தி, அவளுக்கு செய்யாம நாங்க வேற யாருக்கு செய்ய போறோம் சொல்லுங்க? எங்களோட ஆசையெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்து மூலயமா தீர்த்துக்கிறோம். தயவு செஞ்சு அத வேண்டாம்னு தடுக்காதீங்க என்று கூற கார்த்தியோ, அத்த நீங்க அணுவுக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ தாராளமா செய்யுங்க, நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். ரொம்ப நன்றி மாப்ள என்றதும் பிறகு அணுவை அழைத்து கொண்டு வந்து அந்த சேரில் அமர வைத்த வைஷு, அனு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே அண்ணி என்றதும் அவளுக்காக அவர்கள் வாங்கி வந்திருந்த மாலையை எடுத்து போட்டு விட்டவள் பின்பு அவளுக்கு சந்தனம் குங்குமம் தடவி கண்ணாடி வளையலை அவள் கையில் மாட்டிவிட்டு பன்னீர் தெளித்து அர்ச்சத்தை தூவி அந்த 5 வகை சாப்பாட்டையும் அவளுக்கு எடுத்து ஊட்டிவிட அப்பொழுதுதான் அனைவருக்கும் திருப்தியாக இருந்தது. வைஷுவிற்கு மிகவும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அணுவுக்கு எல்லாம் கண்களே கலங்கிவிட்டது. தேங்க்ஸ் அண்ணி, தேங்க்யூ சோ மச், எனக்காக நீங்க எவ்வளவு மெனக்கிட்டு இருக்கீங்க. ஹலோ, இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது, உனக்கு செய்யறது எங்களோட கடமை. எங்களோட கடமைய நாங்க எப்பவுமே செய்வோம், அதே மாதிரி எங்களோட உரிமைய நாங்க விட்டு கொடுக்கவும் மாட்டோம். அனு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, எப்படியாவது ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்துரு. ஏன் அண்ணி, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா என்று ரகசியமாக கேட்க, அவ்வளவுதானே, சொல்லிட்டீங்கல்ல, கவலையே படாதீங்க அண்ணி. என் பொண்ண என் அண்ணன் பையனுக்கு கட்டி கொடுக்க எனக்கு கசக்குமா என்ன என்றதும் ஆதி அவளையே பார்த்து சிரித்து கொண்டிருக்க அங்கிருந்து நகர்ந்து வந்தவள், எதுக்கு என்னை இப்படி குறுன்னு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க ஆதி? அணுகிட்ட பொம்பளை புள்ள பெத்து கொடுத்துரு, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தானே நீ கேட்ட? அடப்பாவி ஆதி, உங்களுக்கு லிப் ரீடிங் கூட தெரியுமா? அதெல்லாம் தெரியாது, நான் அந்த அளவுக்கு கெஸ் பண்ணி வச்சிருக்கேன் உன்ன. போங்க ஆதி, நான் கேட்டது ஒன்னும் தப்பில்லையே, என்னவோ உங்களுக்கு ஆசையே இல்லாத மாதிரி பேசுறீங்க. அப்படி இல்ல, நீ கேக்கலனா நான் கேட்டு இருப்பேன். அப்படி சொல்லுங்க, இந்த விஷயத்துல என் புருஷன் அடிச்சுக்க ஆளே கிடையாது என்று கூற அதற்கு பிறகு கண்மணி, கௌதமி, மாலதி, கல்யாணி, கௌசல்யா, பிரியங்கா, கவிதா, அனன்யா என்று அனைவரும் வந்து அவளுக்கு வளையலை போட்டு ஆசீர்வாதம் செய்ய அதற்கு பிறகு ஜீவா, ஹரி, சுரேஷ், மகேஷ்,
கணேசன் என்று இருந்த ஆண்கள் எல்லாம் வந்து செய்து கொண்டிருக்க, அப்பொழுது ஆதி அவள் அருகே வந்து, அனு எப்படி இருக்கடா? நல்லா இருக்கேனா? சந்தோஷமா இருடா என்றவன் அவள் கையில் வளையலை போட்டு ஆசீர்வாதம் செய்து, உங்க அண்ணி சொன்னது ஞாபகம் இருக்குது இல்ல? அண்ணா, அவ சொன்ன மாதிரியே செஞ்சுடு, எனக்கும் அதான் ஆசை, சரியா? கண்டிப்பா அண்ணா என்று உற்சாகமாக கூறியவளிடமிருந்து எட்டே நகர்ந்து வந்ததும் கார்த்தியை அழைத்து அவளுக்கு நலங்கு வைக்க சொன்னார்கள். சந்தோஷமாக தன் மனைவியின் அருகில் வந்தவன் அவள் 2 கன்னங்களிலும் சந்தனத்தை குழைத்து தடவி குங்குமம் வைத்து வளையலை கைகளில் அணிவித்து விட்டு பன்னீர் தெளித்து அச்சதை தூவியவன் அந்த 5 வகை சாப்பாட்டை ஆசை தீர தன் மனைவிக்கு ஊட்டிவிட அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே சாப்பிட்டாள். அவள் நெற்றியில் பாசமாக ஒரு முத்தம் வைத்து, லவ் யூ டி, லவ் யூ டு கார்த்தி என்று கூற, பிறகு அவளை விட்டு எட்டே நகர, அதற்குள் அந்த தெருவில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை எல்லாம் அழைத்து இருந்ததால் அவர்களும் ஒவ்வொருவராக வந்து அணுவிற்கு நலங்கு வைத்து வளையல் போட்டுவிட, அந்த 5வது மாத பங்கனிலேயே அணுவின் 2 கைகளிலும் வளையல் நிரம்பி வழிந்தது. அதை பார்த்த அனைவருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். அதே நேரம் மாலதியோ, அனன்யா, அடுத்தது உனக்கு தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை சூப்பரா செஞ்சிடலாம், நீ அதை பத்தியும் கவலைப்படாத, சரியா? ஓகே ஆண்டி என்று உற்சாகமாக கூற, ஜீவாவிற்கும் அந்த நாட்கள் எப்பொழுது வரும் என்று ஏக்கமே தொடங்கிவிட்டது. நல்லபடியாக ஃபங்க்ஷன் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு வந்திருந்த அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறப்பட்டது. அவர்கள் அனைவரும் சென்ற பிறகு குடும்பத்து ஆட்கள் மட்டும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் பேசி சிரித்தபடியே உணவை சாப்பிட்டு முடிக்க, அப்பொழுது கார்த்தியோ அணுவுக்கு ஊட்டி விடுவதற்காக தட்டில் வைத்துக் கொண்டு அவள் அருகே நெருங்க, கார்த்தி, எல்லாரும் ஊட்டி விட்டே என் வயிறு நிறைஞ்சு போச்சு, இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம், ஏதாவது தேவனா கொஞ்ச நேரம் கழிச்சு கேக்குறேனே ப்ளீஸ். என்னடி சாப்பிடாம எப்படி? ஏண்டா இவ்ளோ நேரம் தின்னதெல்லாம் என்ன? இல்ல, நீ இப்ப ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். சரி இரு, நான் போய் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். அத வேணும்னா பண்ணுடாப்பா சாமி, ஆனா சாப்பாட்டு தட்டை மட்டும் தூக்கிட்டு வந்துடாத என்றதும் அவளை பார்த்து சிரித்து விட்டு நேராக கிச்சனுக்கு சென்றவன் பழத்தை எடுத்து பிழிஞ்சி ஜூஸ் போட்டு கொண்டு வருவதை பார்த்த கௌதமிக்கும் கண்மணிக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. கார்த்தி அணுவை எப்படி எல்லாம் பார்த்துக்கலாம் என்று எதிரே பார்த்தவர்களுக்கு தன் மகளை சரியான இடத்தில் தான் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறோம் என்றும் சரியான மாப்பிள்ளைக்கு தான் திருமணம் முடித்திருக்கிறோம் என்றும் சந்தோஷப்பட்டு கொண்டனர். பிறகு அந்த ஜூஸை வாங்கி குடித்தவளுக்கு கொஞ்சம் தேவலாமா என்பது போல இருந்தது. மாலை நேரம் வரை அனைவரும் சந்தோஷமாக ஒன்றோடு ஒன்று கலந்து மகிழ்ந்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் மாலை நேரம் ஆனதும் தங்கள் வீட்டிற்கு புறப்படுவதற்கு தயாராகினர். அப்பொழுது அனு, ஹனி இருந்துட்டு நாளைக்கு போலாம்ல என்றதும், இல்ல அனு, நாளைக்கு ஆபீஸ்ல வேற போற வேலை இருக்கு, உங்க அண்ணனுக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு வேற சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நீ ஏன் கவலைப்படுற, இன்னும் 2 மாசம்தான், 7வது மாசம் உனக்கு வளகாப்பு போட்டு நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போயிடுவேனே. அப்படியா? 9வது மாசம் போட மாட்டாங்களா? ஏன், உன் மாமியார் வீட்டை விட்டு பிரிஞ்சு வர உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கா? வளகாப்பு பண்ணி உங்களை அனுப்ப மாட்டேன்னு ஆதி அண்ணா சொல்லிட்டாருல்ல, அப்போ கார்த்தி மட்டும் எப்படி என்ன அனுப்புவான்? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நீங்க ரெடி ஆகுங்க மேடம். இப்பவே பிளான் போடுறீங்களா? இரு, வீட்டுக்கு போய் உன் அண்ணன் கிட்டையும் உன் பெரியம்மா கிட்டையும் சொல்றேன். ஐயோ ஹனி, அப்படி மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்க, நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான், அந்த பயம் இருக்கணும். அப்புறம் அண்ணி, என்னையும் பாப்பா கிட்டையும் தம்பி கிட்டையும் அத்தை அத்தைன்னு சொல்லி கொடுங்க. அடுத்த டைம் என்ன பார்த்தா அவங்க அத்தைன்னு கூப்பிடணும். கண்டிப்பா, நீ கவலையே படாத, நான் சொல்லி கொடுத்துறேன். அப்படியே உன் புருஷனையும் மாமான்னு சொல்லி கொடுத்துறேன், சரியா? தேங்க்ஸ் அண்ணி, தேங்க்யூ சோ மச் என்று வைஷ்ணவியை அணைத்துக் கொள்ள அவளும் அணுவை லேசாக அணைத்து விட்டு, சரி கவனமா இரு, நல்லா சாப்பிடு, ரெஸ்ட் எடு, ஹாஸ்பிட்டல் செக்அப் எல்லாம் கரெக்டா போ, ஏதாச்சும் வேணும்னா தயங்காம எனக்கு போன் பண்ணு, சரியா? ஓகே அண்ணி, உனக்கு எங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கூட போன் பண்ணு, நாங்களே வந்து பார்த்துட்டு போறோம். ரொம்ப சந்தோஷம் அண்ணி என்று கூற பின்பு அங்கிருந்து வெளியே வந்தவர்கள் முதலில் கல்யாணி வீட்டில் கிளம்பி, அடுத்தது கௌசல்யா, பிரியங்கா, ஹரி எல்லாம் கிளம்பி செல்ல, அதற்கு பிறகு ஆதியின் குடும்பம் அங்கிருந்து புறப்பட்டது.
மாலதிக்கும் மகேஷிற்கும் சந்தோஷமாக இருக்க கார்த்திக்கு அந்த நிமிடம் கொஞ்சம் பெருமையாகவும் இருந்தது. தன் மனைவி தன் ஆண்மையின் இலக்கணத்தை ஊரறிய காட்டியிருக்கிறாள். தன்னை அப்பா எனும் ஸ்தானத்திற்கு கொண்டு வந்து அனைவர் முன்பும் தலை நிமிர வைத்திருக்கிறாள் என்ற பெருமை அவனுக்குள் சூழ்ந்து கொண்டிருக்க அணுவை அழைத்துக் கொண்டு அறைக்கு சென்றவன் அவள் நெற்றியிலும் கன்னத்திலும் மாறி மாறி முத்தம் கொடுத்துவிட்டு பின்பு அவள் வயிற்றில் குனிந்து முத்தம் வைக்க, கார்த்தி, என்னாச்சுடா உனக்கு? தேங்க்யூ அனு, தேங்க்யூ சோ மச். நான் இப்பதான் என்ன முழுமையா உணர்றேன். என்ன, நம்ம குழந்தைக்கு அப்பாவாக்கி இந்த ஊரறிய என்ன பெருமைப்பட வச்சிருக்க. இதுக்கு நான் உனக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் பத்தாதுடி. என்ன கார்த்தி, அப்படி பார்த்தா நீயும் தானே என் அம்மாவாக்கி ஊரறிய கௌரவப்பட வச்சிருக்க. அதுவும் வாஸ்தவம் தான். இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றவன் மனைவியை அழைத்து கொண்டு அமர வைத்து அவள் போட்டிருந்த நகைகளை எல்லாம் கழட்டி விட்டவன் பின்பு அவளுடைய சேலையை கழட்டி விட்டு நைட்டி மாற்றுவதற்கு உதவி செய்தான். இப்ப கொஞ்சம் ஓகேவாடி? அப்பாடா, இப்பதான் கார்த்தி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவே இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? இன்னைக்கு ஃபுல்லா நீ தூங்கவே இல்ல. ஆமா கார்த்தி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிடட்டுமா? உனக்கு குடிக்கிறதுக்கு பால் எடுத்துட்டு வரவா? குடிச்சிட்டு படுத்துக்கிறியா? சரி என்றதும் நேராக கிச்சனுக்கு சென்று பார்க்க அதே நேரம் மாலதியோ அலுப்பில் அவரது அறையில் சென்று சிறிது நேரம் படுக்கலாம் என்று படுத்து விட்டார். பின்பு கிச்சனுக்கு சென்றவன் அவனை பாலை காய்ச்சி ஒரு கிளாஸில் ஊற்றி எடுத்துக்கொண்டு வந்து அணுவிடம் கொடுக்க, என்ன கார்த்தி இவ்ளோ நேரம்? அம்மாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் போல, போய் படுத்துட்டாங்க. அதான் நானே பால் காய்ச்சி உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ்டா என்று அதை வாங்கி குடித்த பின்பு அமைதியாக படுத்துவிட அவள் அருகே அமர்ந்து அவளது தலையை மெதுவாக வருடி கொடுத்து கொண்டிருக்க அந்த அணைப்பிலேயே அமைதியாக உறங்கிவிட்டாள். பின்பு போர்வையை எடுத்து போர்த்தி விட்டவன் அவளுடைய மணி வயிற்றையே தடவிக்கொண்டு அமர்ந்திருந்தான். எப்பொழுது தங்களுடைய குழந்தையை தன் கையில் ஏந்துவோம் என்று இப்பொழுதிலிருந்தே மனக்கோட்டை கட்ட ஆரம்பித்து விட்டான். அன்றைக்கு இரவு மெத்தையில் படுத்துக் கொண்டிருந்த அனன்யாவின் அருகில் படுத்திருந்த ஜீவா அவளுடைய வயிற்றையே மெதுவாக வருடி கொடுத்து கொண்டிருக்க முன்பை விட இப்பொழுது அவள் வயிற்றில் சிறிது மேடாக தெரிய ஆரம்பிக்கவும் அவனுக்கு உற்சாகம் தொற்றிக்கொண்டது. ஹனா, நம்ம பாப்பா கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிடுச்சுல்ல? ஆமா ஜீவா, வெளியில தெரிய ஆரம்பிக்கிறாங்கல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அப்புறம் நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போகணும்ல? ஆமா ஜீவா, ஸ்கேன் பண்றதுக்காக வர சொல்லிருக்காங்க. சரி, அப்போ நாளைக்கு நம்ம 2 பேரும் போய் ஸ்கேன் பார்த்துட்டு வந்துடலாம். சரி மாமா என்றவள் அவன் மார்பில் சாய்ந்து கொள்ள தன் மனைவியின் முதுகில் லேசாக வருடி கொடுத்தவன், அண்ணா என்னடா இப்பெல்லாம் நம்ம 2 பேருக்குள்ள கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுடி. அப்படியா? ஏன் அப்படி? இல்ல, முன்னாடியெல்லாம் நம்ம ஒன்னோட ஒண்ணு சந்தோஷமா இருப்போம். இப்போ பாப்பா வந்ததுல இருந்தே நம்ம 2 பேருக்குள்ள எதுவும் வச்சுக்கிறது இல்ல. அதனால கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால என்ன இருக்கு ஜீவா? அதான் நம்ம நாளைக்கு டாக்டர் கிட்ட போறோம்ல, அவங்க கிட்ட தெளிவா கேட்டுட்டு வந்துடலாம். சரிடி என்றவன் அவளை அணைத்து கொண்டு அமைதியாக உறங்கி போக அடுத்த நாள் காலை எழுந்த ஜீவா அனன்யாவை தயார் செய்து ஹாஸ்பிட்டல் ஃபைலையும் எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வந்தான். அப்பொழுது கண்மணி, ஜீவா, அண்ணா வாங்க வாங்க 2 பேரும் வந்து சாப்பிடுங்க என்று அமர வைக்க அப்பொழுது தன்னுடைய 2 குழந்தைகளுக்கும் சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தாள் வைஷு. அதே நேரம் கண்மணி, ஜீவா, இன்னைக்கு அனாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்ல? நானும் வரேன்பா. இன்னைக்கு எப்படியும் ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்கல்ல? ஆமா ஆண்டி, இன்னைக்கு 3rd month ஸ்கேன் இருக்கு, பிளஸ் செக்கப்பும். சரி, அப்படின்னா சாப்பிட்டு வாங்க, நம்ம எல்லாரும் போலாம் என்று கூற அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. எங்கே தானும் தன் மனைவி மட்டுமே ஹாஸ்பிட்டல் செக்கப்பிற்கு செல்ல வேண்டி வருமோ என்று மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தவன், ஏனென்றால் ஆனா உள்ளுக்குள் ஏதாவது வருத்தப்பட்டு விடுவாளோ என்று. இப்பொழுது கண்மணி வரேன் என்று சொன்னதும் அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே ஆதியை பார்த்த வைஷு, ஆதி, நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு போங்க, நான் அத்தை அண்ணா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஸ்கேன்ல போய் குட்டி பாப்பாவை பார்த்துட்டு வரணும்னு ஆசையா இருக்கு. அதனால என்னடி, போயிட்டு வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. குழந்தைங்கள சின்னத்தை பாத்துக்குவாங்கல்ல என்று கௌதமியை பார்த்து கேட்க,
அதை விட எங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு வைஷு? நீ தாராளமா போயிட்டு வா, நாங்க பாத்துக்கிறோம். அதான் இங்க 2 தாத்தா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பேரப்புள்ளைய பாத்துக்கிறத விட வேற என்ன வேலை இருக்கு சொல்லு? அதுவும் கரெக்ட் தான் என்றவள் பிறகு ஆதி ஆபீஸிற்கு புறப்பட்டு சென்று விட, ஜீவா, அனன்யா, வைஷு கண்மணியை தன்னுடைய காரில் அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டான். அவர்கள் சென்றவுடன் ஆதி ஏற்கனவே சொல்லி இருந்ததால் போனவுடன் காத்திருக்க விடாமல் ஸ்கேனருக்கு அழைத்து சென்று படுக்க வைத்தனர். டாக்டர் வருவதற்காக அங்கே படுத்துக்கொண்டு காத்திருந்த அனன்யாவிற்கு கொஞ்சம் பதட்டமாகத்தான் இருந்தது. ஜீவா அவள் அருகிலேயே நின்று கொண்டு, அண்ணா ஏண்டி இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இல்ல ஜீவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஸ்கேன் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதான். நீ பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. நம்ம குழந்தை நல்லாதான் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்காது, சரியா? சரிடா என்றவள் அமைதியாக படுத்துக் கொண்டிருக்க, அங்கே சேரில் அமர்ந்து கொண்டிருந்த வைஷு, அண்ணா நீ டென்ஷனா இருக்க கூடாது, சரியா? நீ ரிலாக்ஸா ஃப்ரீயா இருந்தா தான் குழந்தை ஈஸியா ஸ்கேன்ல தெரியும். அப்படியா வைஷு? ஆமா, நீ ரொம்ப டென்ஷனா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தினா குழந்தை போய் மறைஞ்சுக்கும். அப்புறம் ஸ்கேன்ல டாக்டர் தேடிக்கிட்டே இருப்பாங்க என்றதும் உள்ளே வந்த டாக்டரோ, வைஷு எப்ப நீ டாக்டருக்கு படிச்ச, என்கிட்ட சொல்லாம? ஐயோ அப்படி இல்ல டாக்டர், அவ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, அதனாலதான். புரியுது புரியுது, ஆனாலும் சேட்டை ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஆதி எப்படித்தான் உன்னை வச்சு சமாளிக்கிறானோ என்றதும், என்ன ஆளாளுக்கு இப்படியே சொல்றீங்க? நான் என்ன சேட்டை பண்ற குழந்தையா என்னை வச்சு சமாளிக்க முடியாம இருக்கிறதுக்கு? அது சரி, ஆதி கிட்ட கேட்டாதான் தெரியும் என்ற டாக்டர் சிரித்து கொண்டே, என்னமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் டாக்டர். சரி, இப்போ ஸ்கேன் பார்க்கலாமா? இது உங்களுடைய 3வது மந்த் ஸ்கேன், ஓகேவா? இப்போ குழந்தையோட உறுப்புகள் எல்லாம் அழகா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நான் செக் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன் என்றார். அந்த ஸ்கிரீனில் குழந்தையை பார்த்து கொண்டிருந்தனர் வைஷுவும் கண்மணியும் கூட சந்தோஷமாக ரசித்து பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுது டாக்டரோ, அனன்யா குழந்தை ரொம்ப நல்லா இருக்குதுமா, எந்த பிரச்சனையும் இல்ல, சரியா என்று கூறவும் அவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பின்பு குழந்தையின் இதய துடிப்பை வைத்து காட்ட, அதை கேட்டவுடன் ஜீவாவிற்கு தன்னையும் மீறி தன் கண்கள் கலங்கி அதிலிருந்து கண்ணீர் வடிந்து அனன்யாவின் கைகளிலும் விழுந்தது. பாட்டென்று அவனை திரும்பி பார்க்க அவனும் அவளைத்தான் பார்த்தான். அவள் கண்களில் இருந்தும் கண்ணீர் வடிந்தது. அதை துடைத்து விட்டவன், ஆனா இதுக்கு மேல நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம்டி, தயவு செஞ்சு கலங்காத, நீங்களும் தான் என்று அவளும் அவன் கண்ணை துடைத்து விட, பின்பு மருத்துவரோ, ஓகே நீங்க ரூமுக்கு கூட்டிட்டு வந்துருங்க என்று இறங்கி சென்று விட்டதும் அவளை அழைத்து வந்த ஜீவா பின்பு மருத்துவரின் அறைக்குள் செல்ல, 3rd மந்த் ஸ்கேன் சூப்பரா முடிஞ்சிடுச்சு. குழந்தையும் அம்மாவும் ரொம்பவே ஹெல்த்தியா இருக்காங்க. பரவாயில்ல ஜீவா, உங்க வைஃப கொஞ்சம் நல்லா தான் கேர் பண்ணி பாத்திருக்கீங்க போல இருக்கே. அவங்களோட ஹெல்த் லெவல் எல்லாமே பக்காவா இருக்கு என்றதும் கண்மணியை பார்த்தவன், இல்ல டாக்டர், ஆனாவ நான் சுத்தமா கவனிக்க முடியறது இல்ல. நான் ஆபீஸ்க்கு போயிடுறேன். கண்மணி ஆண்டி தான் அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாங்க. நேரா நேரத்துக்கு அவளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அவ இந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கிறான்னா அதுக்கு முழு காரணமும் அவங்கதான் என்றதும் கண்மணியை பார்த்தவர், என்ன கண்மணி, ஜீவா சொல்றது உண்மைதானா? ஆமா அண்ணி, அப்புறம் நான் பாத்துக்காம வேற யார் பாத்துப்பாங்க? சரி, இதே மாதிரியே நெக்ஸ்ட் மந்த் செக்கப்புக்கும் கூட்டிட்டு வந்துருங்க. ஆனா உனக்கு வேற ஏதாச்சும் என்கிட்ட டவுட்ஸ் கேட்கணுமா என்றதும் அவள் கொஞ்சம் தயங்கியபடியே பார்க்க, உடனே வைஷு கண்மணியை பார்த்து, அத்த நம்ம 2 பேரும் வெளியில இருக்கலாமா என்று கேட்க, அவரும் சரிமா என்று கூறிவிட்டு மூவரும் வெளியே வர, அனன்யா டாக்டரிடம், டாக்டர் நான் என் ஹஸ்பண்ட் கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுக்கலாமா, 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபோர்ஸா இல்லாம கொஞ்சம் நார்மலா வச்சுக்கோங்க, அது போதும். ஓகே டாக்டர், இத கேட்கறதுக்கு தான் கொஞ்சம் யோசிச்சேன். இதுல யோசிக்க என்னமா இருக்கு? நீ எல்லாம் யூஎஸ்ல பிறந்து வளர்ந்த பொண்ணு, இதுக்கெல்லாம் யோசிக்கலாமா? தைரியமா கேட்க வேண்டாமா? ஏதோ தெரியல, கொஞ்சம் கூச்சம். சரி சரி, இவ்ளோ நாள் 2 பேரும் பிரிஞ்சிருந்திருப்பீங்க. இனிமே சந்தோஷமா இருங்க, நான் சொல்ற வரைக்கும். அதுக்கப்புறம் திரும்ப நான் எப்ப வேண்டாம்னு சொல்றனோ அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க கூடாது, சரியா? ஓகே டாக்டர், தேங்க்யூ சோ மச் என்று ஃபைலை எடுத்துக்கொண்டு வெளியே வர, ஜீவா, வைஷு, கண்மணி அங்கே அமர்ந்திருந்தனர். பின்பு ஜீவா அந்த ஃபைலை வாங்கி கொண்டு சென்று அவளுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கியவன்
அவர்களை அழைத்து கொண்டு சென்று தங்களது வீட்டில் விட்டுவிட்டு நேராக அலுவலகத்திற்கு புறப்பட்டான்.